மோட்டிவேஷனை நாங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மூன்றாவது விஷயம், நாங்க விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கார்ட்டூன் படம் போடுறது. பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் படம் போடுறது. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே கார்ட்டூன் படம் பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு இருக்குது. எந்த நாடுன்னு சொல்ல முடியுமா? இருக்கா? கார்ட்டூன் படம் பார்க்கறதுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு நாடு சொல்லலாமா? இல்ல, இஸ்ரேல். இஸ்ரேல்ல கார்ட்டூன் படம் பார்க்கிறது தடை. கார்ட்டூன் படத்தை கண்டுபிடிச்சதும் கார்ட்டூன் படத்தை தயாரிக்கிற நாடும் எந்த நாடுன்னு தெரியுமா? அந்த இஸ்ரேல் தான். கார்ட்டூன் படத்தை தயாரிக்கிறது இஸ்ரேல். ஆனா கார்ட்டூன் படத்தை அந்த நாட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு தடை விதிச்சதும் இஸ்ரேல். இப்ப விளங்குதா அந்த நாட்டினுடைய சூழ்ச்சி? அவன்ற பிள்ளைகள் எல்லாம் சரியான ஆளுமையோட ஸ்ட்ராங்கா வளரணுமாம். உலகத்தில் உள்ள மற்றவங்க எல்லாம் பலகீனப்படணும். அதான் அவனுடைய பிளான். எவ்வளவுக்கு நுணுக்கமான ஒரு பிளான் தெரியுமா இது? நீங்க டொம் அண்ட் ஜெர்ரி என்கிறீங்க, அந்த படம் இந்த படம், இந்த கார்ட்டூன் படம் இருக்குது இல்லையா? இந்த கார்ட்டூன் படம் ஒரு நூதனமான அறிவை கொலை செய்யக்கூடிய ஒரு கொலைகாரன் தான் கார்ட்டூன் படம். ஒரு நூதனமாக மெதுமெதுவாக நம்முடைய பிள்ளைகளை திறமைகளை மழுங்க செய்வது தான் இந்த கார்ட்டூன் படம். அவன்ற பிள்ளைகளுக்கு அது தடுக்கப்பட்டிருக்குது. வெளி உலகத்துக்கு அது விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது. இதுதான் கார்ட்டூன் படத்துக்கு செய்யறது இஸ்ரேல், தடுத்தது இஸ்ரேல். அதை பார்க்கறதுக்கு அவன் நாட்டுக்குள்ள தடை. என்ன நடக்குது இந்த கார்ட்டூன் படத்தால சொன்னால், அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை மக்கள் செய்யறாங்க. அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை இந்த கார்ட்டூன் படத்துல டொம் அண்ட் ஜெர்ரி எடுத்துக்கிட்டா, இந்த டொம் அண்ட் ஜெர்ரி என்ன செய்யும் சொன்னா, ஒரு முயலும் எலியும் ஓடும், வேற பூனையும் எலியும் ஓட்டும். இந்த பூனைக்கு பஸ் அடிச்சு ரோட்ல அப்படி ஒரு பேப்பர் மாதிரி அப்படி ஆயிடும். ஆகி பஸ் போனது பிறகு அந்த பேப்பர் துண்டு எழும்பி அப்படி என்று திரும்ப பூனை ஆகி திரும்ப ஓடும். அப்ப நமக்கு மேல பஸ் ஏறிக்கிட்டு போனாலும் நாம திரும்ப உயிரோடு வரலாம் என்றது சின்ன பிள்ளைகளுக்கு பதிவாயிரும். நமக்கு நல்லா தெரியுது அது நடக்காதுண்டு. சின்ன பிள்ளைகள மூளையை குழப்புறது. எப்பவுமே மூளை நேர்மையா வேலை செய்யறது தான் இயல்பாக. இறைவன் மூளையை நேர்மையாக வேலை செய்யற மாதிரி தான் படைச்சிருக்கிறான். அந்த படைப்பை க்ரோஸ் பண்றதுதான் கார்ட்டூன். எந்த ஸ்கூலுக்கும் போகாமலே இயல்பாக மூளையில் அல்லாஹ் தஆலா ஒரு திறமையை வச்சிருக்கிறாங்க. என்ன திறமை? நாம இந்த டயர்ல மாட்டினா நசிஞ்சு செத்து போய்த்துருவோம் என்றது நல்லா இருக்கும். இல்ல என்றுதான் கார்ட்டூன் படம். இயற்கைக்கு முரண்டு பிடிக்கிறது தான் கார்ட்டூன் படம். அடுத்தது, கார்ட்டூன் படத்திலேயே ஆபாசத்தை கொண்டாந்து வைப்போம். கார்ட்டூன்ல வார பொம்பளை கூட அறவரையா தான் பெறுவான். அதுலேயே செக்ஸ். எனவே அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அதுல வச்சிருப்போம். குவைத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா ஃபேமிலி ஒன்று குவைத்தில் இருக்கிறாங்க, புள்ள குட்டியோட இருக்கிறார். இந்த ஸ்பைடர்மேன் வந்த புதுசி ஸ்பைடர்மேன் உடுப்பு கடும் விற்பனை. அந்த சிவத்த உடுப்புல நூல் போட்ட மாதிரி தலைக்கெல்லாம் தொப்பியோட சூட். மகனுக்கு சூட்ட வேண்டி கொடுத்துட்டார். 7 வயசு மகன் ஸ்பைடர்மேன் உடுப்பு போட்டோன்னா இவன் ரூம்குள்ள போட்டு ஷூ எல்லாம் போட்டு அந்த கைக்கெல்லாம் கிளவுஸ் எல்லாம் போட்டு முகத்துக்கெல்லாம் இழுத்து காட்டி மூடியெல்லாம் போட்டு கண்ணாடி மாதிரி போட்டு விட்டோன்னா இவன் கண்ணாடியில் போய் நின்று பார்த்தான். ஸ்பைடர்மேன் நிற்காது. உமா பாப்பா காய்ச்சிட்டு இருந்துதான். இவன் அங்கே கதிரையிலிருந்து பாஞ்சி அப்படி இப்படி விளையாடி அப்படியே மேலே மொட்டை மாடிக்கு போய் மொட்டை மாடியிலேருந்து அடுத்த பில்டிங்குக்கு இவன் பாஞ்சிட்டான். ஸ்பைடர்மேன் பாஞ்சதான். சத்தம் கேட்டு ஆக்கள் கத்துற சத்தம் கேட்டு வெளியில போறாங்க. மேல் மாடியிலேருந்து 7-8 மாடியிலேருந்து ரோட்ல விழுந்து பிள்ளை பொடி மையத்து கிடக்கு. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி கொஸ்டின் நடந்தது. அப்ப பாருங்க, இந்த கார்ட்டூன் படங்கள், இந்த திரைப்படங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுது. ஒரு ஆள் பறக்கலாமா? அவன் பறக்கிறான். இது என்ன செய்யுது? நம்ம மூளையை க்ரோஸ் பண்ணுது.
நாங்க மோட்டிவேஷன் பண்ணி இப்படித்தான் மகன், இது இப்படித்தான் இருக்கணும், இதை இப்படி வச்சா இப்படி விழும், இதை இப்படி வச்சா இப்படி விழும், இந்த கத்தி வெட்டும், இந்த பழம் இனிக்கும், இது தொலைக்கும், இது குத்தும், இது வலிக்கும், நாங்க சரியா சொல்லி கொடுத்துட்டு போறோம். சுவர்ல முட்டுப்பட்டா வலிக்கும், அந்த மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கிறோம். சுவருக்கு அடிக்க கூடாது, நீங்க தான் தப்பா வந்துட்டீங்கன்னு நாம சொல்லி கொடுத்துப்பட்டு அதுக்கு எதிராக தான் கார்ட்டூன் படத்தையோ அல்லது இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இந்த படங்கள், நாடகங்கள் இதெல்லாம் நாங்க போட்டு காட்டுறோம் இதுக்கு எதிராக. அப்ப எதை எடுக்கிறது பிள்ளை? ஒன்று இந்த பழம் இனிக்கும்ங்கிறோம், பிறகு இந்த பழம் புளிக்கும்ங்கிறோம். என்னத்தை எடுக்கிறது? புளிக்குமா இனிக்குமா? எதை எடுக்கிறது? அப்ப பிள்ளையோட மூளை குழம்பி போகும், அறிவியல் வளர்ச்சி குன்றி போகும். இஸ்ரேவேல் அவன் நாட்டுல அவன் பிள்ளைகளை சரியா வளர்க்கறது திட்டமிடுறான். நம்மளுக்கு இந்த கீழத்தைய நாடுகளுக்கு தான் எல்லாம் இறக்குமதி ஆகுது. டெஸ்ட் பண்ணி பார்க்கிற நம்முடைய நாட்டில் அவன் கண்டுபிடிச்சு போட்டு விளங்கிட்டான். எனவே இந்த கார்ட்டூன் படம் போடுறது, பிள்ளைகளை வச்சு படம் பார்க்கறதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியது. நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்யறேன்னு, பிள்ளைகள் நல்லா வரணும், படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டுட்டு பிள்ளைகள் என்ன குர்ஆன் தோது புத்தகத்தை படி என்கிறது. படிக்க சொன்னா அவர் படிப்பார், ஓத சொன்னா அவர் ஓதுவார். நாம டிவியில் உட்கார், நாம டிவியை பார்த்துட்டு இருப்போம். பிள்ளைகளை கற்பித்தல் முறை போல கற்றல்ல தான் இருக்கும். போல கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. 90% பிள்ளைகளுடைய கற்றல் முறை போல கற்றல் அப்படி என்று ஸ்கின்னர் என்கிற ஒரு உளவியலாளர் சொல்றார். ஸ்கின்னர் என்கிறவர் ஒரு கற்றல் சம்பந்தமான உளவியல் தத்துவங்கள் சொன்னதுல ஸ்கின்னர், பவுலோ, டாக்டர் கிளார்க் ஹால் இவங்கெல்லாம் கற்றல் சம்பந்தப்பட்ட அறிவியல் தத்துவங்கள் சொன்னாங்க. அதுல இவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான், சிறு பிள்ளைகளுக்கிட்ட இருக்கிற கற்றல் முறை போல கற்றல். நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சு கொடுக்கறது, டியூஷன் கிளாஸுக்கு அனுப்புறதை விட வேகமாக பிள்ளை எதை படிக்கும் தெரியுமா? பார்த்து கண்ணுக்கு முன்னால இருக்கிறத அப்படியே செய்யறது தான் போல கற்றல். நீங்க பிள்ளைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா அன்றைக்கு அவன் என்ன விளையாட்டு தெரியுமா? சின்ன பிள்ளையில நீங்க நான் டாக்டராம், நீங்க நோயாளியாம், நெஞ்சில வைப்பார் ஒரு பட்டை.